வணக்கம் நேயர்களே. புறநானூற்று பாடல்களை தெரிஞ்சுக்க வந்திருக்கிற உங்களுக்கு என் இனிய வாழ்த்துகள். புறநானூற்றின் முதல் பாடல் இறைவனின் திருவுள்ளம் என்ற தலைப்பைக் கொண்ட கடவுள் வாழ்த்து பாடல். இந்த பாடலின் ஆசிரியர் பெருந்தேவனார் என்ற புலவர். மகாபாரத கதைய தமிழ்ல முதலில் பாடினதால இவர பாரதம் பாடிய பெருந்தேவனானும் சொல்வாங்க. மற்ற பிற சங்கத்தொகை நூல்களையும் இவர் பாடிய கடவுள் வாழ்த்துக்களை காணலாம். இறைவன் பேராற்றலும் தூய்மையும் உடையவன், அரிய தவத்தன்மையை உடையவன் என்று இறைவனை வாழ்த்துகிறது இந்த பாடல். பாடல் இறைவனின் திருவுள்ளம். கண்ணி கார்னருங் கொன்றே, காமர் வண்ண மார்பின் தாரும் கொன்றே, அவன் தலையிலும் மார்பிலும் கொன்றைப் பூவினை அணிபவன். ஊர்தி வால்வெள் ஏரே, சிறந்த சீர்கெழு கொடியும் அவ்வேறு என்ப. வாகனமாகவும் கொடியாகவும் தூய வெண்மையான காளையைக் கொண்டிருப்பவன். கரைமிடறு அணியலும் அணிந்தன்று அக்கரை மறைனவில் அந்தணர் நுவலவும் படுமே. அவன் கழுத்தை நஞ்சு உண்டதனால் ஏற்பட்ட கரை அழகு செய்கிறது. மறைகளை ஓதுபவரான அந்தணரால் அக்கரை புகழவும் படுகிறது. பெண்ணுரு ஒரு திறன் ஆகின்று அவ்வுரு தன்னுள் அடக்கிக் கரக்கினும் கரக்கும். பெண்ணுருவை ஒரு பாகத்திலே அறிய காட்டியும் தன்னுள் அதனை அடக்கி ஒழித்துக் கொண்டு வெளிப்படையாக காட்டாதவனுமாக இரண்டு விதமாகவும் விளங்குகின்றான். பிறை நுதல் வண்ணம் ஆகின்று அப்பிறை பதினெண் கடனும் ஏத்தவும் படுமே. அவனது நெற்றிக்கு வனப்பு தரும் பிறை 18 தேவகணங்களால் போற்றவும் படுகிறது. எல்லா உயிர்க்கும் ஏமம் ஆகிய நீரறவு அறியா கரகத்து அனைத்து உயிர்க்கும் காவலாகும் அருளுடைமையைக் காட்ட நீர் வற்றுதல் இல்லாத கமண்டலமும் அவன் கையிலே உள்ளது. தாழ்ச்சடை பொலிந்த அருந்தவத்தோர்க்கே தவமுதிர்ச்சியின் சான்றாவது அவனது தாழ்ச்சடை ஆகும். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள இன்னும் நிறைய பாடல்களின் சுருக்கமான மற்றும் எளிய விளக்கங்களை தொடர்ந்து பார்க்க போறோம். வீடியோக்களை மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க.